trigonometry formula பார்க்க போகிறோம். trigonometry formula sin square plus cos square theta equal to 1. இது எல்லாருக்கும் தெரியும். எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். sin theta உடைய வேல்யூ sin theta equal to opposite side by hypotenuse. opposite side by hypotenuse. cos theta உடைய வேல்யூ cos theta equal to adjacent by hypotenuse. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், sin theta எடுத்துகிட்டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கோம். காசை எடுத்துகிட்டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் எழுதியாச்சா. இதை எல்சிஎம் எடுத்து போட்டால் ஒன்று தான். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் படி போட்டாக்கா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் காமனாக இருக்குது, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது 3a ஸ்கொயர் பண்ணால் 9, 4a ஸ்கொயர் பண்ணால் 16, 5a ஸ்கொயர் பண்ணால் 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25/25 அடித்தா 1. அப்போ இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, 1 தான் வருது. இப்போது ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஞாபகமும் ஈஸியாக வச்சுக்கலாம். இதே என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் இருக்க காஸ் தீட்டா அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறுது. சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி காசை வச்சுட்டு சைன் அந்த பக்கம் போனாலும் ஃபஸ்ட்டு 1 தான் வரணும்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்துக்கோங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ரொம்ப ஈஸி, இவங்களுக்கு தெரியும். சீக்கன்னா என்னது, வெறும் சீக்கண்ட் எடுத்துட்டா 1/cos. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் இருக்கும்போது 1/cos ஸ்கொயர். டேன்னா sin/cos. இதுவும் காஸ் காஸ் எல்சிஎம் எடுக்க வேண்டாம். இப்போ 1 போட்டு சைன் ஸ்கொயரை மைனஸ் பண்ணாக்கா என்ன வரும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் நம்ம. அப்போ காசையும் அடித்தா 1. ஸோ லெஃப்ட் ரைட்டு ப்ரூஃபு. இப்போ இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. டேன் ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுது. இந்த 1 மறுபடியும் உள்ளே வரும்போது இந்த 1 இங்கே உள்ளே போகும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் தீட்டா. ஏதாவது 1 ஞாபகம் வச்சுக்கிட்டா மீதி எப்படி வந்தாலும் மாற்றி போட்டுக்கலாம். trigonometry formula cosecant square theta minus cot square theta. cosecant என்னது 1/sin. cosecantனா cosecant theta equal to 1/sin theta. இப்போ cosecant எடுத்துகிட்டு 1/sin square theta போட்டோம். இங்கே காட் எடுத்துகிட்டு cos theta by sin theta எழுதியிருக்கோம். தட் இம்ப்ளைஸ்னா இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 அப்படியே போட்டு காஸ் ஸ்கொயரை வந்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆகிட்டோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். சைனும் சைன் அடிச்சா 1. இப்போ இதில் அந்த பக்கம் போனான்னு ஆகும், காட் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் தீட்டா, காட் ஸ்கொயர் தீட்டா. கொசிகன் மைனஸ் 1 ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் இதனுடைய ஃபார்முலா.